வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பணியார ரெசிபி பார்க்க போறோம். இது நீங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வைக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாவும் தரலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது சக்கரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பணியாரம் பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தா நீங்க பணியாரம் பண்ணிடலாம். பணியாரம் பண்ணுறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா எண்ட்ஸை கட் பண்ணிட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். இந்த பணியாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கு தான் நிறைய சேர்க்க போகிறோம். சும்மா அப்படியே வேக வச்சு கொடுத்தா சில பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பணியாரமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. தோல் சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏதாவது மண் ஒட்டி இருந்தா கூட அப்போதான் போகும். இப்போ இந்த சக்கரவள்ளிக்கிழங்கை நம்ம சின்ன துருவலில் வச்சுட்டு கிரேட் பண்ணிக்கலாம். ஃபைன் கிரேட்டர்ல வச்சு நம்ம துருவுறதுனால பணியாரத்துல சக்கரவள்ளிக்கிழங்கு சீக்கிரமே வெந்துடும். சக்கரவள்ளிக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பச்சையா கூட சாப்பிடலாம். ஹார்ம்லெஸ்ஸான ஒரு ரூட் வெஜிடபிள், ஆனா அதுல எக்கச்சக்கமான சத்தெல்லாம் இருக்குங்க. இப்ப நல்லா துருவின சக்கரவள்ளிக்கிழங்க டைட்டா பேக் பண்ணி நான் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தாராளமா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்வீட்லயுமே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு எடுத்து காமிக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, அதுக்கப்புறமா 3 ஏலக்காவை பொடிச்சிட்டு அந்த பொடியை மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்க வீட்டுல அரைச்ச அரிசி மாவோ கடையில வாங்கின அரிசி மாவோ எது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்க வெல்லம் பியூரா இருந்தா நீங்க அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்ல மண்ணு தூசி ஏதாவது இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி குத்தி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்க நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கிற விஷுவல் மட்டும் மிஸ் ஆயிடுத்து, சாரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளிக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதம், வெள்ளத்துலேருந்து வர மாய்ஸ்சரே உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான சப்பாத்தி மாவு மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முதல்ல எவ்வளோ பிசைய முடியுமோ பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திக்கான ஒரு மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்க போகிறோம். பனியார் மாவு பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பனியார் சப்பையாக வரும். ஆக்சுவலி இந்த மாவு பிசையறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். பிசையும் போது வெள்ளை கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் உடச்சி விட்டுருங்க. பனியாரம் நல்லா புசு புசுன்னு வரணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பேக்கிங் சோடா சேர்க்கல, பட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவை திக்காக கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடும். ஏதாவது கரையாத வெள்ளம் இருந்தால் கூட உங்களுக்கு கரைஞ்சிடும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பனியாரமாக குத்தி எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட பனியாரக்கல் இருந்தா அதுல கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா 2 மிக்ஸ் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். நீங்க சேர்த்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா குழியில எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு நீங்க பனியார மாவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. கீழ் லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஆகி மேல் லேயர் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களால திருப்ப முடியும். திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே குக் பண்ணிக்கோங்க. உள்ள வெந்துருத்தா இல்லையான்னு நீங்க குச்சியை குத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா சீக்கிரமாவே கலர் மாறிடும், ஆனால் உள்ள வேகாது. வெந்ததுக்கு அப்புறமா பொறுமையா திருப்பி போட்டு இந்த சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க கல்லுலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே நீங்க பணியாரமா பண்ணி சூடா சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்வீட் கிரேவிங்க்குமே இது நீங்க பண்ணி சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோல பாத்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி, கேரட்டனாய்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ எப்பவுமே வேக வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி பணியாரமா பண்ணி பாருங்க. பணியாரம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. சக்கரவள்ளிக்கிழங்கோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோ பார்த்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பண்றது எவ்வளவு ஈஸின்னு. நெக்ஸ்ட் டைம் சக்கரவள்ளிக்கிழங்கு வாங்கினீங்கன்னா மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா பேக்கிங் சோடாவும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நல்லா ரிச்சா இருக்கணும்னா இதுலயே நீங்க நட்ஸ் எல்லாம் கூட சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க நெய்லியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். டைரக்டா எண்ணெயில போட்டு பொரிக்கிறதோட இந்த மாதிரி குழிப்பணியார கல்லுல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயிலுமே ரொம்ப கம்மியா எடுக்கும். ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தா போதும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day.